ஆயிங்க வியாழக்கிழமை எப்பவும் போல் நேரமே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சிட்டு வந்து குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா பயங்கர பனியாக இருந்துச்சு இன்றைக்கி. பார்த்தீங்களா வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்ட்டு. பாபாவுக்கு பூ பறிச்சிட்டு வரலான்ட்டு போயிட்டு பூ பறிச்சிட்டு வந்தாச்சுங்க. வந்து பாபாவுக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. மஞ்சள் குங்குமம்லாம் நேரம் வச்சாச்சுங்க. பூவும் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து கோதுமை அல்வா செஞ்சேங்க. இதோட ரெசிபிடியில் நீ வடுங்க, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அடுத்து சாயம் போடலான்னு பிரசாதத்துக்கு எடுத்து சாயம் போடலான்னு வந்தாச்சுங்க. ஆரத்தி பாட்டு பாடி கற்பூர ஆரத்தி காமிச்சாச்சுங்க. பிரசாதம் டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் வேலை இல்லைங்க இன்றைக்கி. அம்மா ஊருக்கு போகலான்ட்டு போனோம். டக்குன்னு ஸ்கூல் வந்துச்சு. நான் என்னோடய ஸ்கூல் ஞாபகம் வந்துச்சு. கேமரா எடுத்து வீடியோ எடுத்தாச்சுங்க. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு இங்கே வந்தோடனே. அம்மா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. போகிறப்பே எங்கள் அம்மா சட்னி அரைச்சிருந்தாங்க. அது எங்கள் ஸ்ருதிக்கு போகிறப்பே சொல்லிகிட்டு இருந்தா. ஸ்ருதிக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சட்னி பிடிக்கும். மெயின் டிஷ் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் சைட் டிஷ் இதாக வேணும். அது இட்லியா சட்னி, இந்த நிலக்கடலை சட்னி, தோசையாக நிலக்கடலை சட்னி, சாப்பாடாக நிலக்கடலை சட்னி தான் கேட்பாங்க. அதனால் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் அரைச்சாலும் மிக்சியில் வீட்டில் நான் இப்படி இப்படி பார்த்து அரைச்சாலும் அம்மா செய்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டே வராதுங்க. தக்காளி சாம்பார், நிலக்கடலை சட்னி, பாவக்காய் புளிக்குழம்பு, நல்லா கெட்டி தயிர், பிரசாதம் கொஞ்சம் கோதுமை அல்வாங்க. சூப்பராக திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு ஈவினிங் தோட்டம் வரலான்ட்டு வந்தாச்சுங்க. அந்த அமைதியாக இருந்துச்சு. இங்கேயும் அடிக்கடி சின்ன வயசுலலாம் வந்து ஞாபகங்கள்லாம் வந்துச்சு எனக்கு. ராய்க்கிறது பார்க்கலான்ட்டு வந்தேங்க. ராய்க்காட்டு பார்க்கலான்ட்டு வந்தேன். நாளைக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நாளைக்கு எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ராய்க்கிறது வெட்டணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு சுற்றி தோட்டத்துக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அமைதியாக நல்லா இருந்து பாருங்க. பூனைக்குட்டி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டாச்சுங்க. காயெல்லாம் பொறிச்சிட்டு பாய் சொல்லிட்டு வந்தாச்சு.